உம்மிடம் நான் வந்தேன், உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தந்திருக்கின்ற புதியதொரு ஆசீர்வாதத்தின் நாளிலே ஆண்டவருடைய வரத்தினை கேட்டு இந்த பலியிலே இணைய வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்தும் ஆண்டவருடைய அன்பும் அருளும் வழிநடத்துதலும் எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் என்றும் எப்பொழுதும் கூட இருக்க இந்த பலியிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடி வரம் கேட்போம். இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது கன்னியும் மறை சாட்சியுமான புனித அகத்தம்மாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து இறுதியிலே மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி மரித்த இந்த வேத சாட்சியினுடைய வாழ்வின் முன்மாதிரியான வாழ்வை நாங்களும் பின்பற்றி இறைவனுக்கு எம்மை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து வாழ இந்த பலியிலே வரம் கேட்போம். இந்த பலியை ஒரு குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் அவர்களை இன்னும் நிறைவாக ஆசீர்வதித்தருள இந்த பலியிலே செபிப்போம். மேலும் இறந்து போன சுவாம்பிள்ளை சவரிமுத்து அன்னம்மா, சந்தியா பிள்ளை கீதப்பொன்களன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடிக் கொள்ளுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே கன்னியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தா, கற்பின் சிறப்பாலும் மறை சாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை பிளரவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை தண்டித்து திருத்துகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவதைப் போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரைகளை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். திருப்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தப்படாத குழந்தை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால்
பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டுகள் பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவரது நினைவில் உள்ளது. அவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவரது பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைப்பிடித்து அவரது கட்டளைப்படி கர்த்தாய் நிற்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆய்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆளும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோனு ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது பூசைக்கு வருவதற்கு முன்பதாக நான் என்னுடைய ரூமில் இருந்து வெளியிலே வந்த பொழுது ஒரு பையன் அழுது கொண்டு நின்றான். என்ன என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஃபாதர், எனக்கு ஹாஸ்டலில் இருக்க விருப்பம் இல்லை, நான் வீட்டை போகிறேன். என்ன நடந்தது என்று கேட்க, எல்லாரும் என்ன நக்கல் அடிக்கணும், பட்டம் தெளிக்கணும்,
என்னால் இங்கே இருக்க இல்லாமல் இருக்குது என்று சொன்னான். நான் சொன்னேன், கொஞ்சம் இரு, நான் பூசைக்கு போயிட்டு வாரேன் என்று போட்டு வந்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று மனித வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒருவர் மற்றவரை பற்றி எந்த அளவுக்கு மனம் புண்பட கதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்று மனிதர்கள் மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் கேவலமாக அடுத்தவனை எந்த அளவுக்கு அவனுடைய மனத்தை புண்படச் செய்ய முடியுமோ அவனை பற்றி அவளை பற்றி கதைப்பதிலே இன்று பெரும்பாலான நேரங்களை மனிதர்கள் நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம். மற்றவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறி வருகிற பொழுது, மற்றவன் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகளை காண்கின்ற பொழுது, எங்களை விட மற்றவர்கள் வசதியிலே, வாய்ப்பிலே, படிப்பிலே, பட்டத்திலே முன்னேறி செல்லுகிற பொழுது அதை மனித மனங்களினாலே பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இதனால் அடுத்தவரை பற்றி நாங்கள் தேவையில்லாமல் கதைத்து அவர்களுடைய நல்ல பெயருக்கு களங்கத்தை உண்டு பண்ணுவதற்கு இன்று மனிதர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்பி பார்ப்போமாக இருந்தால், இன்று நாங்களும் சில வேளைகளிலே அப்படியாகத்தான் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவை பற்றி பலர் முரண்படுகிறார்கள். இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இவர் யார் என்று எங்களுக்கு தெரியும் தானே? இவருடைய தாய் இவர் தானே? இவருடைய சகோதரர்கள் இவர் தானே? எப்படி இவரால் இப்படி செய்ய முடிகிறது என்று சொல்லி அவரை பற்றி இடரல் பட்டு கொள்ளுகிறார்கள். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று சொல்லி. அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனுக்கு மட்டுமே பயந்து வாழ வேண்டும். ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன கதைத்தாலும் நாங்கள் அதை எங்களுக்குள்ளாக போட்டு எங்களுடைய மனங்களுக்குள்ளே நாங்கள் அதை பற்றி சிந்தித்து நாங்கள் கவலைப்படுவதால் எங்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடக்கப் போவதில்லை. எனவே மற்றவர்கள் எங்களை பற்றி கதைக்கிற பொழுது நாங்கள் ஒரு காதால கேட்டு மற்ற காதால விட்டுவிட்டு எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு இடம் எங்களுடைய இந்த கவலைகள் கஷ்டங்கள் மற்றவர்கள் எங்களை பற்றி கதைப்பதெல்லாவற்றையும் போட்டுவிட்டு நாங்கள் நல்ல முறையிலே வாழுவோமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் எங்களுடைய மனங்களுக்குள்ளே மற்றவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி கதைக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனதுக்குள்ளே இருந்து சஞ்சலப்படுவோமாக இருந்தால் எங்களுடன் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் முதல் வாசகத்திலே எங்களுக்கு அழகான செய்தியை தருகிறார். நாங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களினாலே இடரல் படுத்தப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு மற்றவர்களினாலே துன்பப்படுத்தப்படுகிறோமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு நாங்கள் ஆண்டவருடைய கைகளை பற்றி பிடித்து நடக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தெம்பதையும் எல்லாவற்றையும் தாங்குகின்ற சக்தியையும் தருமாறு என்று சொல்கிறார். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், விரக்திகள் எல்லாம் அடுக்கடுக்காக வந்து போனாலும் ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக நாங்களும் வாழ முடியும், மற்றவர்களையும் சந்தோஷமாக நிம்மதியாக வைத்து கொள்ள முடியும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் மற்றவர்களை புண்படுத்தாமல், மற்றவர்களை பற்றி இழிவாக கதைக்காமல், நாங்கள் மற்றவர்களுடன் தோளோடு தோள் கொடுத்து அவர்களுடைய இன்பம், துன்பம், கவலை, கஷ்டம் எல்லாவற்றிலும் அவர்களுடன் இருந்து நாங்களும் அவர் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக அந்த இறைவனுடைய இறையாட்சி நோக்கிய பயணத்திலே பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே ஆண்டவருடைய அன்பும் அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே என்றும் கூட இருக்கும். ஆண்டவரும் எங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே இதை உணர்ந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற துன்பங்கள், துயரங்களை
நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நாங்கள் நல்ல முறையில் இறைவனுக்கு சாட்சிகளாக மாறவும், எங்களுக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை நாங்கள் அன்பு செய்து அதன் வழியாக இறைவனுடைய சாட்சிகளாக இந்த மண்ணுலகத்திலே திகழ்ந்து எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த ஜூபிலி ஆண்டிலே ஒன்றாக நாங்கள் இந்த இறைவனுடைய இறையாட்சி நோக்கிய பயணத்திலே பயணிக்க ஆண்டவருடைய வரத்தை தொடர்கின்ற பலி வழியாக கேட்டு செபித்து மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை எடுத்து சொல்லி செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சிவின் தலைவரே இறைவா, திராட்சை தோட்டத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சவால்களையும் எதிர்த்து போராட வேண்டிய மனப்பக்குவத்தை கொடுத்து தூயாவியால் வழிநடத்த வேண்டிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வை அளிக்கும் தேவனே, இவ்வுலக வாழ்வை விட்டு பாத வந்திருந்த ஒவ்வொரு ஆன்மாக்களை நித்திய வீட்டில் இடமெடுத்து காத்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன். மலராயின் மனமதனை மன்னவா உன் பதம் சேர்த்தேன், மகிழ்வாக நீ அதனை மனம் வீச கரமெடுப்பாய். பலியின வாழ்வினையே பரிசாக தருகின்றேன், பலியின வாழ்வினையே பரிசாக தருகின்றேன். பலிகளை களைந்து பரிசுத்தமாக்கி, பலிகளை களைந்து பரிசுத்தமாக்கி பரமனை உனதனை ஏற்றிடுவாய். பாமரன் எனக்கு உயிர் ஊற்றிடுவாய். பதுப்பாக மகாரிகரி சரிசாத சரி சப்பா. மலராயன் மனமதனை மன்னவா உன் பதம் சேர்த்தேன், மகிழ்வாக நீ அதனை மனம் வீச கரமெடுப்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனதிருவேனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலுந்தி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்றி எங்களது மீட்பின் அருளடியாளமாக இவற்றை மாற்றியவருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமான. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வன்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானாம். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற சுவாம்பிள்ளை சபரிமுத்து அன்னம்மா, சந்தியா பிள்ளை கீத பொன்கலன் என்பவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
அருகில் இருப்பவர்களோடு ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சும்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சும்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சும்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சும்மரியும், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சும்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுதரத்தம் என்னை காத்தனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒளியாகி வாழ்வானவாய் என்னை உயிராக உணவாக வந்தவாம் அமுதே என் வாழ்வோடு கலந்திடுவாய் என்று ஆயிரம் காவியம் இசைந்து வரும். இணைந்திடுவாய் அங்கிடுவாய் இன்னமுதே இணைந்திடுவாய் இணைந்திடுவாய் அங்கிடுவாய் இன்னமுதே இணைந்திடுவாய். தாழ்விலும் வாழ்விலும் என்னுடனே ஒரு தாயைப் போல நீ இருந்தாய். தாழ்விலும் வாழ்விலும் என்னுடனே ஒரு தாயைப் போல நீ இருந்தாய். தோல்வியும் கேள்வியும் தூங்கையிலே, தோல்வியும் கேள்வியும் தூங்கையிலே உள்ளொளி வீசி காத்திருந்தாய். உள்ளொளி வீசி காத்திருந்தாய். வாராயோ என் அன்பே, வாராயோ இயேசுவே, வாராயோ என் இயேசுவே. வாராயோ என் அன்பே, வாராயோ இயேசுவே, வாராயோ என் இயேசுவே. வழியாகி ஒளியாகி வாழ்வானவாய் என்னை உயிராக உணவாக வந்தவா அமுதே என் வாழ்வோடு கலந்திடுவாய் என்று ஆயிரம் காவியம் இசைந்து வரும். இணைந்திடுவாய் அங்கிடுவாய். இறைவனுக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லாத மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.